ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. முதல்ல முடிச்சு விட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, 10 வருஷமாக இந்த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒவ்வொரு சீசனும் பார்க்கவும் நாஸ்டாலஜிக்கான ஃபீல் கொடுக்கும். அதுவும் சீசன் 1 நான் வரும்போதே பார்த்துட்டு நினைக்கிறேன் சரி தெரியல, வந்து ஒரு 1 இயர் அப்புறமே இல்லை, வந்தோடனே பார்க்கல, வந்து ஒரு 1 இயர் அப்புறம் அப்படிலாம் பார்த்துருப்பேன். ஆனால் எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸு, பிடிச்ச வெப் சீரிஸ் எதுன்னு கேட்டால் நான் நம்பர் 1 கேட்டால் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் மற்றவங்க கேட்டால் இந்த மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸு அந்த சீரிஸ் இந்த சீரிஸ் சொல்லுவாங்க. பட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது ஃபேவரெட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது பார்த்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியும். ஆனால் அதில் பார்த்தா ஆச்சா பூச்சக்கலான வேலைலாம் இருக்கான். நான் இன்னும் பார்க்கல. என்ன பண்ணுறது, ஐயா கொஞ்சம் நல்ல புள்ளலை, அதான் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு. திருந்திங்கடா. எண்டிங் வந்து நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இதுலையாவது கடைசி எபிசோட்லையாவது நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு ஐ மீன் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. இப்போ முன்ன விட பரவாயில்ல, கொஸ்டின் ஸ்டாண்டிங்ஸில் கொஞ்சோண்டு கொஸ்டின் தான் அது வரும். ஆனால் இப்போனா இந்த கடைசி எபிசோடில் எப்படி அந்த கல் கிடச்சது, எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் இது என்ன ஒன்றும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பதிலை விட கேள்வி அதிகமாக இந்த கடைசி எபிசோடில் கொடுத்துட்டானுங்க. எப்படி சொல், வில்லுக்கெல்லாம் போகக்கூடிய சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு மாதிரி சோகமான ஒரு பையன், இப்போதால அழுமுஞ்சி ஏதாவது பைத்தியக்கிற மாதிரி இதை பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு தான் நினச்சேன் நான். அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வில்லுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதெல்லாம் போடு அப்படின்னு அடிச்சு தள்ளி விடுற மாதிரி வில்லுக்கு பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது இவனுக்கு அப்புறம் பவர் கிடச்சிதுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல், இன்டர்நெட்டே கிராஷ் பண்ணிச்சுங்க நிஜமாலே. வில்லுக்கு பவர் கிடச்சதெல்லாம் வேற லெவல். அந்த எபிசோட்லாம் நானே கத்திட்டேங்கிறேன், போகிறான் கொய்யால அப்படின்ற மாதிரி. டே கூஸ்பம்ஸ் தான் அப்படியே வில்லுக்கு பவர் கிடச்ச உடனே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்னா அந்த 4வது எபிசோட், சீசன் 5 எனக்கு பிடிச்ச எபிசோட்னா அந்த 4வது எபிசோட். அதுக்கப்புறம் வால்யூம் 2 சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு வால்யூம் 2 கொஞ்சம் பிடிக்காததான் நிறைய இருந்துச்சு. என்னன்னா வில்லு இருக்கான்ல, வில்லு வந்து அவன் ஒரு கேன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாம் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இதுக்கான இவ்வளோ ஒருத்தவன் உலகத்தை காப்பாற்றுற இடத்துல இல்லை. சீரிஸை பொறுத்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது ஒரு எமோஷன் கனெக்ஷன் அந்த மாதிரி தான் சொல்லுவானுங்க. சீரிஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லா எமோஷனல் அப்படி இப்படி கொண்டு வரலாம் பார்த்துருக்கானுங்க. பட் நம்மளுக்கெல்லாம் அது அந்த நாட்டில் ஓகே, பட் நம்மளுக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு குரூப் மீட்டிங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடுங்க, அதை பற்றி அதையும் பேசிக்கிட்டு. சரி ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இந்த மேக்ஸ் இருக்கால, ஐயோயோ அவள் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒன்று பண்ண மாட்டா, ஓட வேண்டிய நேரத்தில் ஓட மாட்டா, எது இப்போ பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு தெரில அவளுக்கு. அது ஹென்ரி வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பெட்டியை திறப்பான். பெட்டி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இது ஃபைனல் எபிசோட அது என்னென்னு காட்டியிருப்பாங்க. பட் அது வந்து ஹாலியே பார்த்துருப்பா. அந்த நேரத்தில் வெக்னாங்கிற பாருங்க மேக்ஸ் கூப்பிட்டு இங்கே என்ன பார்க்குறா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவா. சரி கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த வெக்னா வந்து வில்லு கண்ட்ரோல் பண்ணிடுவான். மேக்ஸ் வந்து ஓடி கட்டுவான். ஆனால் அவள் ஓடிக்கிட்டே இருப்பா. ஆனால் தப்பிச்சு போக வேண்டிய நேரத்தில் அந்த போர்ட்டல் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குங்க. இது வட்டமாக இருக்கும். இவன்னா ஹாலி கூட பேசிக்கிட்டே இருப்பா. அது முக்கியம்தான். அங்கே ஹாலி கூட எப்படியே ஹாலிக்கு சின்ன பொண்ணு தைரியம் கொடுக்கணும், அதனால பேசுகிறா ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசி ஏன் 10 நிமிஷத்துக்கிட்ட பேசுகிற. இதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து வெக்னாவோட மைண்டில் மாட்டிருப்பால. அப்போயும் ஒரு லூக்கஸ் வந்து பாட்டு போட்டு அந்த போர்ட்டலை உருவாக்கி அந்த மாதிரி வச்சுருப்பான். போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும் வெளியே போகிறதுக்கான போர்ட்டல். ஆனால் இவன் என்ன பண்ணுவா, பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க அவ. சரி ஐயோ இதெல்லாம் பார்த்தோலையே முடியலையே, சீக்கிரம் உள்ள போடி அப்படின்னு உள்ள ஓடுவா. பார்த்தா பின்னாடி வெக்னா இருப்பான். சரி அவன் வெக்னா என்ன பண்ணுவான், அவன் அடிச்சு தூக்கிடுவான் அவளை. அதுக்கப்புறம் அவள் தான் ஐயோ அந்த கதை முடிஞ்சு அதுக்கு 2 வருஷம் மாட்டிட்டா. அதுக்கப்புறம் போர்ட்டலில் பார்த்தோன்னே ஓடி கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு கேட்ட கதை என்ன பண்ண முடியும். பட் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது ஒரு சில இதெல்லாம். ஹாலியை இப்போ தான் காட்டினாங்க. நம்ம சீசன் 1 பார்த்துருப்போ குட்டி குழந்தையா இருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா. இல்லை ரொம்ப பெரிய பொண்ணு இல்லை, குட்டி பொண்ணு தான். பட் இருந்தாலும் அந்த ஹாலின்ற ஒரு கேரக்டருக்கே நல்ல ஒரு பயங்கர ஃபேன் பேஸ்லாம் இருக்குது தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு மைக்கை விட நம்ம ஹீரோ மைக்கை விட இப்போது இவளுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக நினைக்கிறேன். எனக்கு மைக்கு பிடிக்கும் தான். பட் நிறைய பசங்களுக்கு இப்போது மேக்ஸு 11 ஓகே
அவங்கெல்லாம் இப்போ ஃபேன் பேஸ் எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்போ ஹாலி குட்டி பொண்ணு அவளுக்கு வந்துட்டாங்க இப்போ ஃபேன் பேஸ்லாம். அந்த அளவுக்கு ஹாலியோட இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெக்னா கூட சண்டை போடுறது, வெக்னாவோட மூஞ்சை கிழிக்கிறது, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்களை எப்படி வழி நடத்துறது, ஹாலி எல்லாத்துலேயும் பக்காவாக அதில் இருப்பாள். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாலியை பிடிச்சது. ஹாலியை பற்றி பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா கடைசி எபிசோடில் இந்த எண்டிங்கு. வெக்னா கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பான். எல்லாரும் இந்த மைண்ட் ஃப்ரேயர்லாம் எப்படி சொல்கிறது, சீசன் 2ல் இருந்தால் காட்ட ஆரம்பிச்சாங்க மைண்ட் ஃப்ரேயரை. அது பயங்கர பில்டப்லாம் கொடுத்து எப்படி சொல்கிறது செம்ம மாசாக அந்த மாதிரிலாம் காட்டானுங்க. ஆனால் கடைசி எபிசோட்னா மைண்ட் ஃப்ரேயர் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தையே போட்டு தள்ளிட்டானுங்க. அது என்னடா அது ஒரு பாஸ் பேட்டில் மாதிரி இல்லை, அது ஏதோ ஒரு சும்மா டெமோகாரன் கூட சண்டை போகிற மாதிரி. ஆமாம், டெமோகாரன் சொல்கிறதா மறந்து போயிட்டேன். டெமோகாரன் இங்கே கடைசி எபிசோடில் ஒருத்தனை காணும் எவனையும். அங்கே வெக்னா அங்கே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் மைண்ட் ஃப்ரேயர் நம்ம பசங்க சண்டை போட்டுருக்கு. டெமோகாரன் எங்கள் சம்மருக்கு டீ குடிக்க போச்சா இல்லை டீ கடைக்கு போச்சா, எங்கே போச்சு முதல்ல? டெமோ டாக்ஸை காணும், டெமோ கார்கனை காணும், டெமோ பேட்ஸை கூட காணுங்க. எதுவுமே காணுமே. சொல்லப்போனால் அந்த ஆபிஸில் தான் டெமோ கார்கன், டெமோ டாக்ஸு, டெமோ பேட்ஸ்லாம் உருவானதுங்க. ஆனால் அதுங்களோட பிறப்படத்துலேயே அதுங்க இல்லையே, எங்கே போச்சுங்க அதெல்லாம்? இதெல்லாம் நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயம் பற்றி பேசணும்னா நிறைய கேள்விகள் கொண்டு வந்துட்டானுங்க. எப்படின்னா ஹென்ரிக்கு முதல்ல எப்படி பவர் கிடச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பானுங்க. பார்த்தா அந்த கேள்வியிலேயே இன்னொரு கேள்வியை வச்சுட்டானுங்க. அது என்ன கேள்வி தெரியுமா? இந்த பெட்டியிலேருந்து ஹென்றி ஏதோ கல் எடுப்பான்ல, அந்த கல் முதல்ல எப்படி இந்த சயின்டிஸ்ட் கையில் கிடச்சிது, முதல்ல எப்படா கிடச்சிது முதல்ல? இவனுக்கு அப்போ தான் கேட்டே முதல்ல ஓப்பன் ஆகலான்னு நினைக்கிறேன். எப்படி கல் கிடச்சிருக்கும் முதல்ல? அதுலேருந்து மைண்ட் ஃப்ரேயரோட பார்ட்டிகல்ஸ், அது பேர் சம்திங் ஏதோ தெரியல மறந்து போச்சு. அந்த பார்ட்டிகல்ஸ் ஹென்ரியோட உடம்புக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் வெக்னாவை மாற முடிவெடுத்தான். எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தை ரீஷேப் பண்ண மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான். அதெல்லாம் ஓகே. அந்த கல் எப்படி கிடச்சிது, அதுக்கு எதாவது பதில சொல்லுங்கடா, மட்டை வெடிச்சிரும் போல. இந்த மாதிரின்னு பல கேள்வி இருக்குது. ஆனால் எதுக்குமே விட தெரியல. அந்த கேள்விலாம் சொல்லிகிட்டே போனால் வீடியோ அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் அவ்வளோ கேள்விலாம் போனோம். இது மெயின் கேள்வி. சொல்லப்போனால் மெயினான கொஸ்டினாக அதான் உங்கள்கிட்ட கேட்க தோணுச்சு. இந்த கல் எப்படி கிடச்சிருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று பேச வேண்டியது என்னென்னா, இதோட எண்டிங் வீடியோஸ் இருக்கவே முடிச்சிடலாம். இதோட எண்டிங்கில் எல் சாக போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. திரும்ப எப்படி சொல்கிறது, அது தப்பிச்சு இந்த காளி இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணி தப்பிச்சு எல் வேறு எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழ்கிறா அப்படின்ற மாதிரி மைக் ஒரு தியரி சொல்லியிருப்பான். அந்த தியரியில் அது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன். ஏன்னா எனக்கு குழம்பிடுச்சு. அதுதான் எள்ளு செத்துட்டா. ஏன்னா நிறைய பசங்க பொண்ணுங்க ஸ்டேஞ்சிங்ஸ் ஃபேன்ஸு எல்லாமே ஸ்டீவ் சாகக்கூடாது, டஸ்டின் சாகக்கூடாது எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் என்னோட ஸ்டேஞ்சிங் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். நான் எள்ளுக்கு ஒன்றா கூட சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் இருந்துச்சு. எள்ளுக்கு ஐயோ போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு. அதான் ஐயோ கடவுளே எள்ளை மட்டும் போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் தான் போட்டானுங்க, என்ன பண்ணுறது? அதை பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்க. யாரை கொண்டா பின்ன எப்படிங்க இருக்கும் எனக்கு? ஆனால் டஃபர் பிரதர்ஸ் எப்படி முடிச்சு விட்டாங்கன்னா, அது எள்ளு செத்துட்டானு வச்சுக்கோங்க, எள்ளு சாகலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் எண்டிங்கை வச்சுக்கோங்கடா, இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருக்கலாம். இல்லை எப்படி சொல்கிறது, மைக்கோட தீரி கரெக்டாகவே இருந்தாலும் கடைசியில் மைக்கு பல வருஷம் கழிச்சு மைக்கு அவளை தேடி போகிற மாதிரி கண்டுபிடிச்சி திரும்ப ஒன்றா சேர்ந்தாங்கன்ற மாதிரி போகலாம். இதுவே இந்த லவ் ஃபீல் மைக்குக்கு மட்டும் எப்படி சொல்கிறது வச்சு செஞ்சுட்டானுங்க. நிஜமாக மைக்கு எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங். நிஜமாலே எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங்கு. ஏன் ஹாப்பர் எள்ளு இழந்தா ஹாப்பருக்கே ஏதோ ஜாய்ஸ் கிடச்சிட்டாங்க, மேரேஜ் பண்ண போகிறாங்க. மைக்குக்கு என்ன ஆகுது, அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான் ஒரு இதில் மெமரியில் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான் சோகமாக. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க நிஜமாலே மைக்கை பார்க்கும்போது. உங்கள் யாருக்காவது இருந்துச்சா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக எனக்கெல்லாம் வெறுத்துட்டேன் நிஜமான. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுன்னா மைக்கோட தியரி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கு சொன்னது ஒன்றொன்றும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவன் மேக்ஸ் லூக்கஸ் டிஎன்டி கேமோட சம்மந்தப்படுத்தி மேக்ஸ் லூக்கஸ் டஸ்டின் எல்லாரையும் கரெக்டாக சொல்லியிருப்பான் வாழ்க்கை நடக்குதுன்னு. ஆனால் மைக்கு எள்ளோட தியரியும் சொல்லியிருக்கானா, மைக்கோட தியரியும் அவனும் சொல்லியிருக்கான். பட் இந்த எள்ளு உயிரோட இருக்கான்ற தியரி உண்மைன்னு நம்ம நம்பணும். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக தான் இருக்கும். எள்ளு சாகலை, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? சரி, ஓகே காய்ஸ், முக்கியமான விஷயம்லாம் பேசியாச்சு. இந்த ஸ்டேன் திங்ஸ்க்கு நான்
எனக்கு பிடிச்ச சீரிஸு, மை ஃபேவரட் சீரிஸு. இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்? 10.10 கொடுத்துருவேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சீரிஸு. பேட் எண்டிங்கை வச்சா வச்சுக்கிடுவாங்க, குட் எண்டிங் வச்சா வச்சுக்கிடுவாங்க சொல்லிட்டு டஃபர் பேஸ் கொடுத்துட்டாங்க. நான் அது குட் எண்டிங்காகவே வச்சுக்கிறேன். பட்டு இல்லை, குட் எண்டிங்லாம் எனக்கு பேட் எண்டிங் தான். நிஜமாலே எனக்கு இந்த எண்டிங் பிடிக்கல. மைக்கோட எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு செட் ஆகலை. உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்குக்காக தான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த எண்டிங் பிடிக்கல. மற்றபடி எனக்கு இந்த சீரிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சீரிஸ் நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 10க்கு 10 கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீரிஸ். உங்களுக்கு இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சு, இது எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.